இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள்ல கூட அவருடைய அவரை நம்ம எப்படி இருதயத்துல இருந்து விசுவாசிக்கிறது அப்படிங்கிறத குறித்துதான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நேத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியங்களா இந்த நாட்கள்ல ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதனால முடிந்த அளவுக்கு இத உங்க ஹார்ட், உங்க மைண்ட்ல இருக்கிற எல்லா டிஸ்டர்பன்சஸையும் அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு இந்த வார்த்தைக்கு நேராய் உங்க இருதயம் திறக்கப்படுவதாக. இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை. ஏன்னா இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த விசுவாசம், இருதயத்துல இருக்கிற அந்த விசுவாசம் மாத்திரம்தான் ஆவிக்குரிய உலகத்துல இருந்து நமக்கு நன்மைகளை ஈர்த்து கொண்டு வருகிற ஒரு மேக்னெட்டா நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இருதய விசுவாசம் எப்படி இருக்கு? ஒரு மேக்னெட். எப்படி ஒரு மேக்னெட் அந்த அயன் சப்ஸ்டன்சஸை எப்படி தன்னுக்கிட்ட இழுத்து கொள்ளுமோ, அது போல உங்க இருதயத்துல இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் உங்களுக்கு தேவையான நன்மைகள், உங்களுடைய மன விருப்பங்கள், உங்களுடைய ஜெபங்கள் என்னெல்லாம் இருக்கோ அத ஆவிக்குரிய உலகத்துல இருந்து நமக்காக அதை எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இருதய விசுவாசத்தை குறிச்சுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் இனி சில நாட்கள் நம்ம தியானிக்க போகிறோம். இதை யாரெல்லாம் சீரியஸா எடுத்து இதை இருதயத்துல நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ, நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறதுதான் நிஜம், சத்தியம். அப்போ நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் வேதத்துல நம்ம அடிக்கடியாய் நம்ம தியானித்த வார்த்தை நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ இந்த ஹார்ட்டை குறிச்சு வேதம் பல இடத்துல சொல்லிட்டே இருக்கு. நம்ம நேத்து பார்த்தோம், ஹார்ட் அப்படிங்கிறதே நம்முடைய ஆழ் மனது, சப்கான்சியஸ் மைண்ட். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஹார்ட்டா பார்க்கிறோம். மைண்ட்ல வர்றது கான்சியஸ், அது ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் வரும் போயிடும். ஆனா இந்த ஆழ் மனதுல இருக்கக்கூடிய காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில பல காரியங்களை நன்மைகளையும் செய்கிறது அதுதான், தீமைகளையும் செய்கிறது அதுதான். அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆழ் மனதுல என்ன காரியங்கள் நிரம்பி இருக்குது, அதை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கை அமைகிறது. இப்போ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். above all else guard your heart, for everything you do flows from it. அதாவது பிசிக்கலா இருந்தாலும் சரிதான், மென்டல் காரியங்களா, மனதின் காரியங்களா இருந்தாலும் சரிதான், ஆவிக்குரிய காரியங்களா இருந்தாலும் சரிதான், எங்க இருந்துதான் ஜீவ ஊற்று புறப்படுதான்? நம்முடைய இருதயத்துல இருந்து. அப்போ இருதயம் எதில் நிரம்பி இருக்குதோ அதுல இருந்துதான் நமக்குள்ள ஃப்ளோ வருது. அப்போ அதாவது ஜீசஸ் சொல்லும் போது சொல்றாரு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எதினால் நிரம்பி இருக்குது? சின்ன வயசுல இருந்து, நமக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து பல காரியங்கள் நம்ம இருதயத்தை நிரப்பி கொண்டிருந்தது. இன்னைக்கு அதோட சேர்ந்து நம்ம வார்த்தையும் கேட்கிறோம். ஆனா இந்த வார்த்தைகள் விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்துல, நம்ம ஆழ் மனதுல வளர விடாம, நம்ம சின்ன வயதுல இருந்து பார்த்து வந்த பயம் நிறைந்த வார்த்தைகள், பொய்கள், இன்னும் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்துலயும் நிரம்பி இருக்கிறதுனால அவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துல விதைக்கப்படுகிற அந்த வார்த்தை பலன் தராமல் போகுது. எந்த ஒரு இருதயம் நல்ல நிலமாய் நல்ல சாயிலா இருக்குதோ அதுதான் 100 மடங்கு பலன் தரும். வழி அருகே விதைக்கப்பட்டதா இருந்தாலும் சரி, முள்ளுள்ள நிலங்களை
நிலமாய் உங்க இருதயம் இருந்தாலும் சரி, கற்பாறை போன்ற இருதயமாய் இருந்தாலும் சரி, இந்த இருதயம், இந்த இருதயத்துல விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அது பலன் தராது. 100% அது ஒரு நல்ல நிலமாய் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நமக்குள்ள விதைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் பலன் தருகிறதா இருக்கிறத பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16ல அங்க சாமுவேல் அங்க அபிஷேகம் பண்ணுவதற்காக ஈசாயினுடைய வீட்டிற்கு வருகிறாரு. அப்போ அங்க தோற்றத்தை எலியாப பார்க்கிறாரு. ஒவ்வொருத்தரையா பார்க்கிறார். தாவீதினுடைய சகோதரர்கள் அவங்க எல்லாம் பார்த்தா அப்படி ராஜ தோரணையில அவ்வளவு அழகா கம்பீரமா நிக்கிறாங்க. அப்ப சாமுவேல் நினைக்கிறாரு, ஓ, ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொன்னவன் இவன் தானாக்கும் அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ண போறாரு. ஆனா ஆண்டவர் அவனை தடுக்கிறாரு. நீ இவனுடைய முகத்தை பார்க்கிற, நானும் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு காணக்கூடாத உலகத்துல இருக்கிற அந்த தேவன் நம் இருதயத்தை அவர் பார்க்கிறார். அப்போ நம்ம இருதயம் தான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. காணக்கூடாத உலகத்துல இருக்கிற தேவன் காண்கிற காரியமா இருக்குது. அப்போ நம்ம இருதயத்தை பார்க்கிற தேவன் நம் இருதயத்தின் காரியங்கள் எப்படி இருக்குது, விசுவாசம் எப்படி இருக்குது, அதை பொறுத்துதான் அவருடைய நன்மைகள் நம்ம வாழ்க்கையில வந்து சேர முடியும். நிறைய இடங்கள்ல வேதத்துல பார்க்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. அப்போ இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா அவங்க ஹார்ட், அதாவது முழு இருதயத்தோடும் எழும்புகிற ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் தான் தேவனிடத்துல இருந்து நன்மைகளை பெற்று தருகிறத பார்க்கிறோம். இப்போ இந்த ஹார்ட் தான் நமக்கு எப்படி இருக்கு, ஒரு லிங்கா இருக்கு, ஒரு கண்ட்ரோல் சென்டரா இருக்கு. நம்மளுடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கை அது வெளிப்புறத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மைகளை பெற்று தரக்கூடிய பகுதியாய் நம்முடைய இருதயம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஆள் மனதை குறிச்சு இன்னும் நம்ம தியானிச்சு பார்ப்போம். இதுலதான் நம்மளுடைய நம்பிக்கைகள், நம்முடைய பழைய மெமரிஸ், நம்முடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா நம்முடைய ஆள் மனதுல ஸ்டோர் ஆயிருக்கு. இதுதான் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா எழும்பி நிக்குது. நமக்குள்ளே பல பொய்கள், அது லீகலிஸ்டிக் பிரீச்சிங்ல இருந்து, நீ இதை செஞ்சா இதை செய்வாரு, இதை செய்யலைன்னா உனக்கு இதை செய்ய மாட்டாரு, இன்னைக்கு நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள்ல இருந்து பல நேரங்கள்ல நம்ம பாஸ்டுக்கு போய் நம்மளை எப்படி தேவன் நேசிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நம்ம இருதயம் வந்துருது. காரணம் என்ன? சின்ன வயசுல இருந்து நமக்குள்ள விதைக்கப்பட்ட வார்த்தைகள், நமக்கு சொல்லப்பட்ட ட்ரெடிஷன்ஸ், நம்ம பார்த்த காரியங்கள், தொடர்ந்து ஏதாவது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டே இருந்திருக்கோம். அதனால நம்ம இருதயத்துல அது பதிவானதுனால ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம பயந்துகிட்டே இருப்போம். நம்ம பார்த்த கேட்ட காரியங்கள் நம்ம ஆள் மனதுல அங்க ரெக்கார்டாகி இருக்கிறதுனால நமக்கு எப்பவும் ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர்லயே இருக்கிறோம். அதுதான் அடிமைத்தனத்தின் ஆவி. ஆனா வசனம் சொல்லுது, நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவி கொடுக்கப்படலையா, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி. மேலும் நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியில அப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய
ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவிதான் நம்ம இருதயத்துல இன்றைக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. நம்ம இருதயம் இன்றைக்கு புது இருதயம், புதிய ஆவி, இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவியில நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். ஆனா இதெல்லாம் பார்க்க முடியாம நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? மண்ணுக்குரியவைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வானத்துக்குரியவரை பார்க்க முடியாதபடி. நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், நம்ம நேத்து பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற காரியமே என்னன்னா, அவர் நமக்கு சத்தியத்தை நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்திட்டே இருப்பாரு. ஒரு சூழ்நிலை நம்ம ஆழ் மனதுல இருந்து எழும்புகிற ஒரு காரியம், ஒரு பயமோ, ஒரு கசப்பு நிறைந்த காரியங்களோ, எதுவா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் கிட்ட நம்ம கனெக்ஷனுக்கு வரும்போது, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவார். இப்போ நம்ம எபேசியர் 6ல பார்க்கிறோம், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இருதயத்துல நீதி என்னும் மார்க்கவசம், இதெல்லாம் நம்ம இருதயத்தை தாக்குது. நம்ம நீதிமான், நம்ம பரிசுத்தவான், நம்ம தேவனுக்கு பிள்ளைகள் அப்படிங்கிறதுல இருந்து நம்மள அடிக்கடி நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டமே நம்மள வெளியில கொண்டு வந்துருது. அப்போ இந்த இருதயத்தை பாதுகாக்கிறது என்னதான்? நீதி என்னும் மார்க்கவசம். நான் தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறேன். இன்னைக்கு அவர் என்னை நீதிமானாய், அவருடைய இரத்தத்தினாலே நான் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமா நான் நீதிமான் அப்படிங்கிறத நம்ம இருதயத்தை நம்ம அதை பாதுகாக்கணுமா? விசுவாசம் என்னும் கேடகம் நம்ம இருதயத்தை, நம்மளுடைய எண்ணங்களை தாக்காதபடி விசுவாசம் என்னும் கேடகம். அப்ப அதுதான் இருதயத்துல எழும்புகிற விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தது அப்படின்னா நம்ம தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். நம்ம இருதயம்தான் நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் தீர்மானம் பண்ணுகிற காரியமா இருக்கிறத பார்க்கிறோம். மார்க் 11:23-24 அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க மலைய பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அந்த முழு இருதயத்தோடும் நான் சொல்லிட்டேன், அது நடந்துருச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க எப்போ நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த செகண்ட்ல உங்க காரியங்கள் எல்லாம் நீங்க விரும்பினபடி மாற ஆரம்பிக்கும். நீங்க விரும்பின காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த எதிர்பார்ப்பு, இந்த விசுவாசத்தின் இருதய விசுவாசத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியங்கள் தான் ஆவிக்குரிய உலகத்துல ஒரு மேக்னெட்டா நமக்கான காரியங்களை இழுத்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப விசுவாசம் நம்ம இருதயத்துக்குள்ள இருந்தது அப்படின்னா தேவனுடைய வல்லமையோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம். இப்ப பயம், அடிமைத்தனத்தின் ஆவியாகிய அந்த பயம் நம்ம இருதயத்துல இருந்ததுன்னா அது நித்தம் நித்தம் நம்மளை அப்ரெஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். அதுல இருந்து நம்மளால வெளியில வரவே முடியாது. நம்ம பார்க்கிறோம், அவருடைய ஆவி நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. அவருடைய அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. புத்திர சுவிகாரத்தின் ஆவியும், குமாரனுடைய ஆவி. குமாரனுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி? குமாரனுக்கு எந்த இடத்துலயும் அப்பாவை குறிச்சு சந்தேகமே கிடையாது. அந்த அப்பாவை அவர் எப்பொழுதும் தன்னோடு இருக்கிறவராக அவர் பார்த்தார்.
தனக்காக அவர் எதையும் செய்வார்ங்கிறத அவர் அவர் பார்த்து கொண்டே இருந்தார். அவர் இருதயம் அதை மட்டும்தான் நம்பிட்டு இருந்தது. அப்ப இன்றைக்கு அதே குமாரனுடைய ஆவிதான் நம்முடைய இருதயத்திலேயே ஊற்றப்பட்டிருக்கு. அதே குமாரனுடைய ஆவியில இருந்த அந்த அன்புதான் நம்ம இருதயத்திலேயே ஊற்றப்பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்துதான் நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துக்கு நம்ம சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கணும். இதுதான், அதுக்காக தான் கன்ஃபெஷன். நம்ம இருதயத்துல இருந்து இத தியானித்து 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 நம்ம இத பேச 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 சூழ்நிலைகள் உங்களுக்கு அடிபணிய ஆரம்பிக்கும். அப்போ இதுக்காக தான் இரவும் பகலும் அவருடைய வேதத்துல நம்ம தியானமா இருக்கணும். யோசுவா 1:8 நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். எப்போ? இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகள் நம்ம கண்களை விட்டு பிரியக்கூடாதாம். அது நம்முடைய இருதயத்துல இருக்கணும். அப்படி அந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்துல நிரம்பி இருக்கும்போது நாம் எதிர்பார்த்த, நம் மனதுல விரும்புகிற எல்லா காரியங்களையும் நம்ம ஈஸியால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்ப இன்னைக்கு நான் சொல்லும் போதே உங்க இருதயத்துல நீங்க சொல்லுங்க, ஏன் இருதயத்துல குமாரனுடைய ஆவி ஊற்றப்பட்டிருக்குது? ஏன் இருதயத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கு? ஏன் இருதயத்துல தேவ ரகமான விசுவாசம் தான் ஊற்றப்பட்டிருக்கு? இத நீங்க சொல்லும் போதே இதுதான் வெளிச்சம். இதுதான் வெளிச்சமாகி அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையில உங்க இருதயம் நிரம்ப 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 உங்க இருதயத்துல இதுவரைக்கும் இருந்த இருளுக்குண்டான அந்த பயத்தின் காரியங்கள், அவிசுவாசத்தின் காரியங்கள், இது எல்லாம் விலகி போகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ நம்ம இருதயத்தின் நிறைவுல தான் நம்ம பேசுறோம். இப்ப நீங்க பேசுற வார்த்தைய வச்சே நீங்க கண்டு கொள்ளலாம், நீங்க எதை விசுவாசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம இருதயம் தான் நம்ம வார்த்தைகளை ஷேப் பண்ணுது. நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய நிலைமையை எடுத்து சொல்லுகிற காரியமாய் நம்முடைய இருதயம் செயல்படுகிறது. நம்ம அப்போஸ்தலர் 16 பார்க்கிறோம், அங்க தேவனுடைய வார்த்தைய அறிந்து கொள்ளும்படி தேவன் அவர்கள் இருதயத்தை திறந்தார். அப்போ ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வு எங்க நடக்குதுன்னா நம்ம இருதயத்திலிருந்து தொடங்குது. அவர் நம்ம வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் என்ன செய்யறாரா, அந்த பவுல் பிரசங்கிக்கிற அந்த வார்த்தைகளை அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணும்படியா தேவன் அவங்க இருதயத்தை அவர் திறக்கிறாராம். அப்போ ரோமர் 10:10 அததான் பார்க்கிறோம். இருதயத்துல விசுவாசிக்கிறோம். அப்போ இன்னைக்கு இருதயம் என்ன கண்டிஷன்ல இருக்கு, நம்ம ஹார்ட் என்ன கண்டிஷன்ல இருக்கோ அப்படிதான் நம்ம இருப்போம். as a man thinketh so he is. இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நம்ம வார்த்தை நம்ம சொல்லுது எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய இருதயங்களிலே வாசமாயிருக்கிறார். அப்ப டுவெல்லிங் பிளேஸ், தேவனுடைய டுவெல்லிங் பிளேஸே எதுதான்? நம்முடைய இருதயம். அவரை நம்ம முழுசா நம்ம இருதயத்துல வாழ விடுறோமா, இல்ல சூழ்நிலைகள் உலகத்தின் காரியங்களை நம்ம இருதயத்துல வாழ விட்டுட்டு இருக்கிறோமா? அவருடைய ஆவியை நம்ம இருதயத்துல அச்சாரமாய் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, போட்டிருக்கிறாரா. இந்த நம்ம இருதயத்துல இருக்கக்கூடிய இந்த ஆவிதான் அன்சீன் ரெல்ம்ல டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க இருதயம் தான், நான் எதுக்காக இதை மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன்னா,
நம்ம இருதயத்துல இது ஆழமாய் பதிக்கப்படணும். ஒவ்வொரு எண்ணம் வரும்போதும் இது எங்க இருந்து வருது அப்படிங்கிறத நீங்க டிசர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி டிசர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போதே குமாரனுடைய ஆவிதான் எனக்குள்ள இருக்குது. இன்றைக்கு அவருடைய அன்புதான் எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு கிறிஸ்து என் இருதயத்துல வாசமா இருக்கிறார். அப்ப நான் அவரை போலதான் நான் சிந்திப்பேன். அவரை போலதான் நான் யோசிப்பேன். அப்படின்னு சொல்லி உங்க இருதயம் முழுமையுமாய் அவரை சார்ந்திருக்கும் போது எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை அசைக்கவே முடியாது. தாவீது அததான் சொல்றார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு யார நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறோம்? எதை நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஏன் சொல்றாரு? அதை குறிச்சு நம்ம தியானிப்போம். இப்போ கொலோசியர் 3:15 பார்க்கிறோம், தேவ சமாதானம் உங்க இருதயங்களை ஆளுகை செய்வதாக. அப்போ இந்த சமாதானம் அப்படிங்கிறது நமக்குள்ள ஆளுகை செய்யப்படணும். நம்ம இருதயத்தை சமாதான ஆளுகை செய்யறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம நேற்று பார்த்தோம், அந்த இருதயம் அவருடைய வார்த்தை நம்ம நிரம்ப 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 இந்த சமாதானம் நிரம்பும், நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அப்போ காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அப்படின்னு பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 4:18. அப்போ நம்ம காணப்படாத ஆவிக்குரிய சத்தியங்களை நம்ம நோக்கி இருக்கிற நமக்கு நிச்சயமாய் அங்க இருந்து நமக்கு என்ன செய்யும்? பலன்கள் வரும். எபிரேயர் 11:27 மோசேயை குறித்து பார்க்கிறோம். விசுவாசத்தினால அவன் என்ன செய்யறான்? அங்க ராஜ மேன்மையை துறந்து அங்க ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாம அவன் இன்விசிபிள் அன்சீன் ரெல்ம்ல எதை பார்த்தானோ அதை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு காரியத்தை அவன் இருதயத்துல அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்போ இன்றைக்கு நம்முடைய இருதயம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப இயேசு நிறைய இடங்கள்ல சொல்றாரு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம பொக்கிஷம் எங்க இருக்கோ நம்ம இருதயம் அங்கதான் இருக்கும். இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். எரேமியால பார்க்கிறோம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள், கண்டடைவீர்கள். அப்போ முழு இருதயத்தோடும் அந்த அந்த ஃபுல் ஹார்ட், அந்த ஹோல் ஹார்ட்டடா அவரை தேடும் போது நம்ம அவரை பார்த்துருவோமா. அப்போ இருதயம் எந்த அளவுக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமா இருக்கு. நமக்கு நமக்கு மைண்ட்ல சொல்ற பல பொய்கள், நம்ம இருதயத்துல விதைக்கப்பட்ட பல பிலீஃப் சிஸ்டம், ட்ரெடிஷன், கல்ச்சர், இதை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு தாவீது சொல்றாரு, வறண்ட நிலம் எப்படி உமக்காக காத்திருக்குமோ அதே போல என் இருதயம் உண்மையே நோக்கி காத்திருக்கிறது. அப்போ இந்த இருதயம் முழு இருதயத்தோடு, அதுக்கு இன்னொரு வசனம் மத்தேயுல பார்க்கிறோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு என்கவுண்டர் வந்துட்டே இருக்கணும்னா நம்ம ஹார்ட் பாதுகாக்கப்படணும், நம்ம ஹார்ட் சுத்தமா இருக்கணும், நம்ம ஹார்ட்ல எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டு இருக்க கூடாது. இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும்.
பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், திருட்டு, பொய்யான குற்றச்சாட்டுகள், இது எல்லாம் இருதயத்திலிருந்து புறப்படுதாம். இதுதான் நம்மை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. உன் முழு இருதயத்தோடும் அவரில் அன்பு கூறணும்னு சொல்லி நம்ம நியாயப்பிரமாண புஸ்தகத்துல படிக்கிறோம். இது எப்படி முடியும் அப்படின்னா, அவர் நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார். குமாரனுடைய ஆவிதான் எனக்குள்ள இருக்குது. இத ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் நம்ம இருதயத்துக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கணும். இத நீங்க சொல்ல 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 உங்க இருதயத்துல இருக்கிற எந்தெந்த ஏரியாஸ்ல எல்லாம் பயம் இருக்குதோ அந்த பயங்கள் தானாய் வெளியே போகும். இந்த பயம் வெளியே போனாதான் நம்ம அற்புதத்தை பார்க்க முடியும். இல்ல, எனக்குள்ள குமாரனுடைய ஆவி, புத்திர சுவிகாரத்தின் ஆவி, தேவ அன்பு என் இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. குமாரனுடைய ஆவி ஒரு நாளும் தேவனுடைய வல்லமையையோ தேவனுடைய அன்பையோ அது சந்தேகப்படாது. இப்ப நம்ம இருதயம் இதையெல்லாம் சந்தேகப்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் இருதயத்துல பல காரியங்களை உள்ள விட்டுட்டே இருக்கிறோம். நல்ல மனிதன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துல இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறானா. அப்போ நல்ல மனிதன் யார்? இருதயத்துல எவன் ஒருவன் குமாரனுடைய ஆவிதான் எனக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத அவன் ஆழமாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறவன் தான் அவன் இயற்கையாகவே அவனுடைய இருதயம் நல்ல இருதயமா இருக்கு. அந்த இருதயத்திலிருந்து புறப்படுறது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருந்து நமக்கு ஆக்சஸ பெற்று தருகிற காரியமா இருக்கு. அப்போ இந்த காரியங்கள், இந்த இப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து நம்ம விசுவாசிக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நிச்சயமாய் பெற்று தராமல் இருக்காது. இப்ப தாவீதை பாக்குறோம். அவன் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி அங்க அங்க நம்ம தேவனே தாவீதை குறிச்சு சாட்சி கொடுக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவனுடைய விருப்பம், இருதய விருப்பம் எல்லாம் இந்த உலகமே அவன் இருதயத்துல இல்ல. அந்த சங்கீதம் 63:1 நம்ம பார்க்கிறோம். எடுத்துட்டீங்கன்னா கூட நீங்க வாசிங்க, நான் எடுக்கிறதுக்குள்ள. சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். நீங்க அந்த சங்கீதத்தை முழுசா நீங்க வாசித்து பாருங்க. அந்த தாவீது எவ்வளவு தூரம் முழு இருதயத்தோடும் அவர் சொல்றாரு, தண்ணீரற்றதுமான நிலத்துல என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கு. நீர்தான் என் தாகத்தை தீர்க்கிறவர். அதிகாலமே நான் உண்மை தேடுகிறேன். அந்த அந்த ஹோல் ஹார்ட்டும் அவரை மட்டும் வாஞ்சிக்குது. சூழ்நிலைகள் எதையுமே பார்க்கல. அப்ப குமாரனுடைய ஆவி நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்குதா? அவர் எப்படி பிதா கூட எப்பொழுது இரவும் பகலும் அவர் உறவுலயே இருந்தாரோ, அந்த உறவுல இருந்தது நிமித்தம் அவருக்கு பயமில்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ, இததான் தேவன் நமக்கும் ஈவா கொடுத்திருக்கிறாரு. ஆனா இத நம்ம அறியாதபடி நம்ம ஆழ் மனதுல பல வருஷங்களா விதைக்கப்பட்ட காரியங்கள் மேலோங்கி நிக்கிறதுனால இன்றைக்கும் நம்ம அற்புதங்களை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறோம். நிறைய லாஜிக்கல் திங்கிங், நிறைய ஃபியர். இது எல்லாம் ஏன் அப்படின்னா
அவர் நமக்குள்ள என்ன வச்சிருக்கிறாருங்கிறத நம்ம முதலாவது அறியல. நம்ம இருதயத்தை நம்ம காத்து கொள்ளாதபடி அடிமைத்தனத்தின் ஆவிக்கு நம்ம இருதயத்துல இடம் கொடுக்கிறோம். இப்படி முழு இருதயத்தோடு தாவீது தேடினதுனாலதான் தேவனுடைய வல்லமையையும் மகிமையையும் அவர் பார்க்கிறாராம். அங்க சொல்றாரு, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். எப்பவும் தாவீதுக்கு அவர்தான் தியானமா இருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் அவனை குறித்து ஒரு காரியம் சொல்றாரு, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஏன்னா முழு இருதயத்தோட அவன் என்ன மட்டும்தான் பார்க்கிறான். அங்க ஆடு மேய்ச்சிட்டு தான் இருக்கிறான். ஆனா அப்ப கூட அங்க அவரை துதிச்சுட்டே தான் இருக்கிறான். அங்க தகப்பன் வீட்டுல இழிவாதான் அவனை பார்க்கிறாங்க. ஆனா அதெல்லாம் அவன் பார்க்கவே இல்லை. இருதயம், அவன் இருதயம் ஒருத்தரை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கு. அவருடைய உடன்படிக்கையை பெருசா பாக்குது. அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு மகிமை நிறைந்தவர் அப்படின்னு அவரை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அந்த யுத்த களத்துல கோலியாத்தை எதிர்த்து நின்று ஈஸியா ஜெயிக்க முடிந்ததை நம்ம பார்க்கிறோம். சிங்கத்தை கொல்றான், கரடிய கொல்றான், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைய உண்மையை உத்தமா அவன் செய்கிறான். அப்படின்னா அந்த ஆடுகளை அந்த சிங்கத்தின் வாயில இருந்தும் கரடியின் வாய்க்கும் தப்புவிக்கிறான். அந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? அந்த இருதயத்தை அவன் தேவனுடைய வார்த்தைகளினால அவன் நிரப்பிட்டே இருந்தான். அவன் இருதயம் எப்பொழுதும் அவரை சார்ந்திருந்தது. அடுத்ததா வெளியில காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் பெருசா பார்க்கல. அவருடைய சித்தத்தை செய்கிறதுலதான் அவர் விருப்பமா இருந்தாராம். சங்கீதம் 40:8. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், என் இருதயத்தின் தியானங்களும் என் வாயின் வார்த்தைகளும் உமது சமூகத்துல அது பிரீதியாய் இருக்கட்டும். என் இருதயத்தின் தியானம், என் வாயின் வார்த்தைகள், இதெல்லாம் பழைய உடன்படிக்கைய அறிந்திருந்த தாவீதுக்கு இந்த ரகசியங்கள் எல்லாம் அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே அத்தனை ஸ்லாக்கியங்களையும் நம்ம பெற்றிருக்கிறோம். குமாரர்களாய் நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரத்திகளாய் நம்ம இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எப்படி நம்மளை குறித்து திங்க் பண்றோம்? சாதாரணமா திங்க் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ கோலியாத்தை கொல்லும் போது கூட அவன் தன்னுடைய வல்லமையும் பலத்தையும் சார்ந்து வரல. நானும் நீ நிந்தித்த ஜீவனுள்ள தேவனுடைய அவருடைய நாமத்தை கொண்டு நான் உனக்கு எதிராய் வருகிறேன். கோலியாத்துக்கிட்ட அததான் சொல்ற, அந்த நாமத்தை கொண்டு நான் வர்றேன். அப்போ தன்னை சார்ந்து அவர் எங்கேயும் அவர் போகல. பாவம் செய்தப்ப கூட அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர்னு அவர்கிட்ட உடனடியா போய் அங்க சரண்டர் ஆகிறத பார்க்கிறோம். நிலைவரமான ஆவிய உள்ளத்துல புதுப்பீங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க, நான் செஞ்சது தவறுதான் சொல்லி உடனடியா அங்க ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆறத பார்க்கிறோம். அங்க 2 சாமுவேல் 6:22 அவர் ராஜாவா இருக்கிறாரு. ராஜாவா இருந்தா கூட அங்க உடன்படிக்கை பெட்டி அங்க கொண்டு வரும்போது அவரு பயங்கரமா ஆடி பாடி துதித்து அங்க ஆராதனை செய்கிறத பார்க்கிறோம். அவருக்கு எதுவுமே பெருசு இல்ல உலகத்துல. ராஜா, அவ்வளவு பெரிய தேசத்துக்கு ராஜா தான். ஆனா தான் தேவனுக்கு முன்னாடி
நான் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து அவர் அங்க தேவனை அங்க ஆராதிக்கிறத பார்க்கிறோம். அப்போ மீகாள் அங்க நிந்திக்கிற தாவீத, அற்ப மனுஷர்ல ஒருத்தரை போல நீர் வஸ்திரத்தெல்லாம் களைச்சி போட்டு நீர் ஆடிட்டு இருந்தேரே, தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்ட இஸ்ரவேலின் ராஜா இன்னைக்கு எத்தனை மகிமைப்பட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி அவ பரியாசம் பண்றா. ஆனா தாவீது சொல்றாரு, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். உன் தகப்பனை பார்க்கலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கலும் என்னை தலைவனா கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட அவருக்கு முன்னாடி நான் ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பனும் ஆவேன். என் பார்வைக்கு நான் அற்பமா நான் பார்க்கிறேன், ஏன்னா அவர் பெரியவர். அப்போ இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு இருதயம் தாவீதுக்கு இருந்ததுனாலதான் ஆண்டவரே தாவீதை குறித்து ஒரு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை அந்த சொல்றத பார்க்கிறோம். இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். அவனை அபிஷேகிக்கும் போதே ஆண்டவர் அவனை கண்டுபிடிச்சிட்டார், அவன் இருதயத்தை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம், எதை தியானிச்சிட்டு இருக்கிறோம், எதை யோசிச்சுட்டு இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம யார் அப்படிங்கிறதே நமக்கு என்ன செய்யல, இன்னும் புரியல, தெரியல. இத நம்ம ஆழமா என்றைக்கு அவர் என் இருதயத்துல வாசம் பண்ணுகிறார், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். இதாய் இருக்கிறாருங்கிறத அறியறதுக்கு ஒரு விசுவாசம். இன்னைக்கு உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் நிறைந்தவர். உங்களுக்கு என்ன குழப்பங்களா இருந்தாலும், போராட்டங்களா இருந்தாலும், அதை எதையும் செய்து முடிக்கும் வல்லமை உள்ள ஆற்றல் நிறைந்த தேவன் இன்றைக்கு எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிறார். குமாரனுடைய ஆவி, புத்திர சுவிகாரத்தின் ஆவி, டாடி அப்படின்னு நீங்க கூப்பிட்ட உடனே உங்களுக்கு பதில் கொடுத்துறாரு. இந்த ஆவியை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். நீங்க பிதாவை குறிச்சு அறியணும் அப்படின்னா நீங்க இயேசுவை அதிகமா தியானிச்சு பாருங்க. அவரை தியானிக்க தியானிக்க தியானிக்கதான் அவர் எப்படி பிதாவை பார்த்தாரு, அவர் எப்படி பிதாவை பார்க்கிறாரோ அப்படிதான் நம்ம பார்க்கணும். இதுக்காக தான் அவர் மாம்சமாய் உலகத்துக்கு வந்தார். பிதா எப்பவும் என் கூட இருக்கிறாரு, பிதா என்னுடைய எந்த ஜெபத்தையும் அவர் கேட்கிறாரு, அவர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறாரு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து அறிந்து வைத்த காரியங்கள். அவர் இருதயத்தில இருந்து எப்பொழுதும் அந்த பிதா கூடயே உறவாடி கொண்டிருக்கிறார். அவர் கிட்ட புலம்பல்ங்கிறதே ஜீசஸ் கிட்ட கிடையாது. என் பிதாவின் சித்தத்தை செய்கிறது தான் எனக்கு போஜனமா இருக்கு. அப்போ எந்த இடத்துக்கு மரண தருவாயில கூட அவர் சொல்றாரு, என் அப்பா என் ஜெபத்தை இப்ப கேட்டா கூட அவர் எனக்கு என்ன செய்வாரு? தூதர்களை அனுப்புவாரு. இந்த ஆவிதான் நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் ஏன் இதை ரொம்ப தெளிவுபடுத்த விரும்புறேன்னா, இனிமேதான் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன, அதுல என்னெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கோ அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். இப்ப இதுல நம்ம ஆழமா நம்ம தெரியதான் நம்ம இருதயம் எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல கனெக்ட் ஆயிருக்குங்கிறத அறிந்து கொண்டால்தான் நம்ம வாழ்க்கை எப்பவுமே தேவ ரகமான வாழ்க்கையா இருக்கும். தேவ புத்திரர்களாய் நம்ம எழும்புவோம்.
பவுல் எதுக்கு சொல்றார்? பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இந்த பூமிக்குரிய சென்சஸ் சொல்றதையே என்ன செய்ய வேண்டாம்? பார்க்க வேண்டாம். நீ வானத்துக்குரியவள், நீ வானத்துக்குரியவன். மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படி இருக்கிறார்கள். மண்ணானவன் எப்படி? அவன் 5 சென்சஸ்லயே தான் வாழ்ந்துட்டு இருந்தான், முதல் ஆதாம். ஆனா வானத்துக்குரியவர் அவர் 5 சென்சஸ்ல வாழல. அவர் எதுல வாழ்ந்தாரு? பிதாவினுடைய அன்பிலேயே அவர் வாழ்ந்தார். அங்க இருந்துதான் ஆவிக்குரிய அந்த பிளெஸிங்ஸ் அவர் முழுமையுமாய் அவர் சுதந்திரித்துக் கொண்டார் பிதாவின் இடத்துல இருந்து. அந்த அன்பு அவரை ஃபுல்லா நிரப்பிட்டே இருக்கு. என் அப்பாவை எனக்கு தெரியும். ஐ நோ மை டேடி. எனக்கு தெரியும். உங்களுக்கு யாருக்கும் என் அப்பாவை உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஏன் அப்பான்னு சொல்லிட்டு இருந்தவரு மத்த யாருல பார்க்கிறோம்? உங்கள் பரமபிதா, உங்க அப்பா, பரலோக தகப்பன் இன்னைக்கு யாரு? நீங்க எவ்வளவு தூரம் அவரை நீங்க தேவன்கிற இடத்துல வச்சு தூரமா பாக்குற வரைக்கும் இதை என்ஜாய் பண்ண முடியாது. எப்படி இயேசு பிதாவை தனக்குன்னு பர்சனலைஸ் பண்ணி ஏன் அப்பா ஏன் அப்பா ஏன் அப்பான்னு பார்த்தாரோ, அத போலதான் நாமும் பார்க்க வேண்டும் என்பதுதான் திரியேக தேவனுடைய விருப்பமாயிருக்கு, சித்தமாயிருக்கு. இது ஏன் அப்பா எனக்காக செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அங்க தாவீது சொல்றாரு, எனக்காக செய்வார். எவ்வளவு தூரம் அவர் பர்சனலைஸ் பண்ணி பாக்குறாரு. ஏன்னா நான் அவருக்கு பிள்ளை. இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரும்போது, ஏன்னா நான் அததான் மறுபடியும் சொல்றேன், நம்ம இருதயம் மாத்திரமே ஆவிக்குரிய உலகத்தோடு தொடர்புல இருக்கு. காணக்கூடாத உலகத்துல நம்ம எப்ப ஜெபிக்க ஆரம்பித்தோமோ, காணக்கூடாத உலகத்துல அங்க சிருஷ்டிக்கப்பட்டுருச்சு. இந்த சிருஷ்டிக்கப்பட்ட இந்த காரியத்தை நம்ம உலகத்துல அந்த மேனிஃபெஸ்டேஷனை பார்க்கணும் அப்படின்னா, அதற்கு இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு விசுவாசம் தேவை. இந்த விசுவாசத்தை தான் தேவன் நம்முடைய இருதயத்துல ஊற்றி இருக்கிறார். நம்ம இன்னைக்கு ஈஸியா சொல்றோம், 40 வயசானா அது வந்துரும், இது வந்துரும். எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிறத வச்சே நம்ம பேசுறோம். ஆனா வசனம் சொல்லுது, கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வால வயது போல் ஆகிறது. அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு நோய்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வால வயது போல் ஆகிறது. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். இதை இன்னும் நம்ம ஏன் சுதந்திரிக்கல அப்படின்னா, இதை இன்னும் இருதயத்துல விசுவாசிக்கல. மனுஷன மாதிரியே நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். மனுஷன மாதிரியே பிசிக்கல் சென்சஸ்லயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வார்த்தை இததானே சொல்லுது. என் அப்பா இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாருன்னா, என் அப்பா இதை நிறைவேற்ற வல்லவர். அதனால நான் சூழ்நிலைய பார்க்க மாட்டேன், மனுஷங்களை பார்க்க மாட்டேன், எதையும் பார்க்க மாட்டேன். என் அப்பா என் வாழ்க்கையில நன்மைகளை மாத்திரமே செய்வார் அப்படின்னு உங்க ஹார்ட் எப்போ அந்த இடத்துக்கு வருதோ, நீங்க ரெஸ்டுக்குள்ள வந்துருவீங்க. நீங்க ரெஸ்ட்ல வரும்போது உங்களை சுத்தி இருக்கிற நபர்களா இருந்தாலும் சரி, சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, அது தானாய் மாற ஆரம்பிக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, நம்ம இருதயம் அவரை முழுவதுமாய் பற்றி கொண்டிருக்கணும். இருதயம் அவரை
மட்டும் தேடணும். இருதயம் முழுவதும் அவருடைய வார்த்தைகளால நிரம்பணும். இப்படிப்பட்ட இருதயம் நம்மளும் தாவீத போல நம்மளை குறிச்சு தேவன் சாட்சி கொடுக்கணும். இவள் என் இருதயத்திற்கு ஏற்றவள். இதை சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஒரு கேரக்டர் ஞாபகம், ஒரு தானியலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இவன் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ எப்போ நீ வேண்டிக் கொண்டியோ அப்பவே வெளிப்பட்டுச்சு. காரணம் என்னன்னா, அங்க தானியேலுடைய இருதயமும் தாவீதினுடைய இருதயம் மாதிரிதான் அவரை மட்டும்தான் நம்பி இருக்கு. நீங்க எனக்கு சிங்கக்கெபியே ஆயத்தப்படுத்தினாலும் சரிதான், ஏன் இருதயம் அவரை நம்பி இருக்கு. அதனாலதான் அங்க தானியேல் சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்கப்படுகிறத பார்க்கிறோம். ஏன்னா இந்த ஹார்ட் ரெல்ம் கூட கனெக்ட் ஆயிருக்கு, ஆவிக்குரிய உலகத்தோடு தொடர்புள்ள இருக்கு. ஆவிக்குரிய உலகத்துல தொடர்புல இருக்கிறதுனால அங்க தானியேல தூக்கி சிங்கக்கெபியில போட்ட உடனே வழிகளிலெல்லாம் பாதுகாக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார்னு சொன்ன வார்த்தை அங்க தானியேலுக்கு நிறைவேறுது. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டி போடுகிறார். இதுக்கு என்ன தேவைப்பட்டது? இருதயத்தில இருந்து விசுவாசம். தானியேல் பயப்படவே இல்லை. அந்த ஒரு கட்டளைய போட்டுட்டாங்க, போட்ட பிறகு கூட அவர் இருதயத்துல என்ன வரல? பயம் வரல. ஆனா இன்னைக்கு எதெல்லாம் குறிச்சு நம்ம பயந்துட்டு இருக்கிறோம்? சிலருக்கு என்னுடைய ஆவியில உணர்றேன், சுகம் நடக்குது. இப்போ யாரெல்லாமோ சிலருடைய சுகத்துக்காக நீங்க ஜோம் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இருதயத்துல இந்த நிமிஷத்துல விசுவாசிக்கிறீங்க, உங்களோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் சுகமாகறாங்க. அத நான் என்னுடைய ஸ்பிரிட்ல நான் ஃபீல் பண்றேன். நிச்சயமா நீங்க சாட்சிகளை சொல்லுவீர்கள். அப்போ இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய தேவன் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த குமாரன், தேவகுமாரனுடைய ஆவி நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. தேவரகமான விசுவாசம் நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. தேவ அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. இந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற விசுவாசம் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமான கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு வல்லமையை அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்றோம். அந்த காரியங்கள் நமக்கு வாய்க்க பண்ணுகிறத நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அப்போ இப்படிப்பட்ட இந்த தேவரகமான விசுவாசம் ஏன் இருதயத்துல இருக்குது? நீங்க அதை சொல்லிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ. தேவகுமாரனுடைய ஆவி என் இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு, தேவ அன்பு என் இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு, என் அப்பா என்னை நேசிச்சுட்டே இருக்கிறாரு, என் அப்பா என் மேல நினைவாவே இருக்கிறாரு, என் அப்பா என்னை அவருடைய உள்ளங்கைகள்ல வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னவர் என் கூடயே இருக்கிறாரு. அந்த அப்பாவினுடைய அன்பு என்னை நிரப்பிட்டே இருக்குது. அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் நிச்சயம் ஜெயம் கொள்ளுகிறவளாதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்க இருதயத்துல இந்த வார்த்தைகளை சொல்ல 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 உங்க இருதயத்துல இருக்கிற இருள்கள் அது விலகி போகும். நீங்க வேண்டினதற்கும் மேலாய் அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை இன்னும் நீங்க தியானிங்க. நம்ம நேத்து பார்த்த அந்த டிவோஷன், இன்னைக்கு உள்ள டிவோஷன், இதை எல்லாத்தையும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை, விசுவாசிக்கிறவன் பதறான். நமக்கு பதற்றமே இருக்காது. அந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரணும். நிச்சயமா இத தேவன் நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட்டை கொண்டு வரணுங்கிறது தான் அவருக்கு விருப்பமா இருக்கு.
தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்குள்ள அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக வெளியரங்கமான காரியங்கள், அற்புதங்கள் நடைபெறுகிறத இந்த நாட்கள்ல நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்கள் இருதயத்திலே விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்பா. அந்த சைலண்ட் அமைதலா உட்கார்ந்து அமர்ந்திருந்து நாங்க உங்களை அறிந்து கொள்ளணும்ப்பா. ஆழமா அறிஞ்சு கொள்ளணும். உங்க அன்பு எப்படி, உங்க வல்லமை எப்படி, இதை நாங்க இன்னும் டீப்பரா நாங்க அறியணும்ப்பா. எங்க இருதயம் எப்பொழுதும் ஆவிக்குரிய உலகத்தோடு ஒரு தொடர்புல இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. அப்பா, நீங்க எங்களை ஒரு நாள் தனியா இருக்க விடல. எப்பவும் நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுதான் என் அப்பாவினுடைய வார்த்தை. இதை நான் எனக்காக பர்சனலைஸ் பண்ணி பார்க்கிறேன். ஒவ்வொருத்தரும் உங்க இருதயத்துக்கு சொல்லுங்க, இது என் அப்பாவின் வார்த்தை. அவர் என்னை விட்டு விலகல, என்னை கைவிடல. ஏதோ ஒரு முடிவெடுக்க முடியாத குழப்பமான சூழ்நிலைகள்ல நீங்க இருக்கீங்களா? நீங்க அமர்ந்திருக்கும் போது ஆவியானவர் அந்த காரியங்கள்ல எல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணுகிறார். சூழ்நிலைகள் எதிரா இருக்கலாம், மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரா இருக்கலாம், ஆனா அப்பா உங்களுக்குள்ள இருக்கிறார். உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவர், வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்து தனக்குள் வைத்திருக்கிறவர். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். அப்பா, ஃபுல்லா எங்களை என் ஆண்டவரே உங்க கண்ட்ரோலுக்கு, நீங்க எங்க இருதயத்தை கண்ட்ரோல் செய்யும்படி, ஆளுகை செய்யும்படி உங்க கரத்துல எங்க இருதயத்தை நாங்க ஒப்பு கொடுத்துட்டோம்ப்பா. உங்க கரத்துல எங்க இருதயத்தை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்களுக்கு சகல சத்தியத்தையும் நீங்க நினைப்பூட்டுங்க. என் தேவன் எவ்வளவு பெரியவர், என் தேவன் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறதுல எங்க இருதயம் இன்னும் அதுல ஆழமா ரூட் ஆகட்டும். அப்படியே எங்க இருதயத்தின் விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்கள்ல நீ நிறைவேற்றி தருகிறதை நாங்க பார்க்கிறோம்ப்பா. எங்க மேல நினைவா இருக்கிற ஒரு தகப்பன், 24 hours எங்க மேல நினைவா இருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் நீங்க இருக்கிறீங்க. பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில நீங்க செய்றீங்கப்பா. எப்பொழுதும் எங்க ஜெபங்களுக்கு நீங்க பதில் கொடுக்குறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் அப்பாவுடைய வார்த்தையினால நீர் நிரப்பி இருக்கிறீர் என்று சொல்லி நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். தேவரகமான அன்பு, தேவரகமான விசுவாசம், தேவ அப்பா, தேவ குமாரனுடைய ஆவி, தேவ ஆவி எங்க இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அதுல இருந்து நாங்க வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நாங்க மனுஷனை போல சிந்திச்சு, மனுஷனை போல நாங்க யோசிச்சு, மனுஷனை போல நாங்க பேசிட்டு இருக்க கூடாதுப்பா. ஆவியில இப்ப நாங்க யாரா இருக்கிறோம் அத உணர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷத்துல நாங்க வாழ, சமாதானத்தின் இளைப்பாறுதலுக்குள்ள நாங்க இருக்க எனக்கு நீங்க கிருபை தாங்க. உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்.
அந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உண்டாகட்டும். இருதயத்துல பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளையார் இங்க வந்த ஒவ்வொருவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு உள்ள சென்று அது 100 மடங்கு பலன் தரட்டும் என்று சொல்லி மனதார இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.